ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இந்த கிளாஸ்ல வந்து 25வது எம்சிக்யூ தொடர்பான சில விளக்கங்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதை நம்பர் மூலமா என்ன கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் ஆக இருந்தாலும் சரி, நீங்க பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் ஆக இருந்தாலும் சரி, நீங்க என்ன கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம். ஒன்று கமெண்ட்ஸ் மூலமா தெரிவித்துக் கொள்ளலாம், இல்லாட்டி நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமா தெரிவித்துக் கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்ப நாம 25வது எம்சிக்யூ தொடர்பான சில விளக்கங்களை பார்ப்போம். பின்வருவனவற்றில் எது ஒரு மின் வர்த்தக அமைவிடத்திற்கு, அதாவது சைட், ஒரு செயல் சாராத தேவையாகும்? அப்ப நீங்க 7வது அலகுல படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, அந்த தேவைகளை பொறுத்த வரைக்கும் செயல் சார்ந்த தேவைகள், செயல் சாராத தேவைகள்னு சொல்லி படிச்சிருக்கோம். அல்லது வந்து தொழில் சார்ந்த தேவை, அல்ல தொழில் சாராத தேவை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம செயல் சார்ந்த தேவை, செயல் சாராத தேவை அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, செயல் சார்ந்த தேவைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியுமென்னு சொன்னா, அந்த முறைமையினால செய்யக்கூடிய வேலைகள் வந்து அதை நம்ம செயல் சார்ந்த தேவைகள் சொல்லுவோம். ஒரு முறைமையில் இருக்குன்னு சொன்னா, அந்த முறைமையினோடாக என்ன மாதிரியான வேலைகள் அந்த முறைமை வந்து செய்கின்றது அப்படிங்கிறது வந்து செயல் சார்ந்த தேவைகளாக இருக்கும். செயல் சாராத தேவைன்னு சொல்லும் போதோ அந்த முறைமையில இருந்து நம்ம பயனர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய விடயங்கள், முறைமையினால செய்யக்கூடிய வேலைகளை நம்ம எடுத்தோம்னா செயல் சார்ந்த சேவைகள் எடுக்கலாம். செயல் சாராத என்று சொல்லும் போது அந்த பயனர்களுடைய வந்து எதிர்பார்ப்புகள், பயனர்கள் வந்து வேகமா வேலை செய்யணும் என்கிறது, அதாவது வந்து பயனர்களுடைய எதிர்பார்ப்பு பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றது. இப்படி வந்து நீங்க அந்த துல்லியமாக இருக்கணும், பயனர் நட்புடையதாக இருக்கணும், இப்படி வந்து அந்த பயனர்களுடைய எதிர்பார்ப்புகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், செயல் சாராத தேவைகளுக்குள்ள கொண்டு வருவோம். நீங்க படிச்சிருப்பீங்க செயல் சார்ந்த தேவைகள், செயல் சாராத தேவைகள்னு சொல்லி லிஸ்ட் போட்டு நிறைய விடயங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு மின் வர்த்தகம் தொடர்பான விடயங்கள் சொல்லப்படுகின்றது. மின் வர்த்தகம் நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. Daraz.lk பார்த்திருப்பீங்க, Amazon.com, அதே மாதிரி வந்து Alibaba.com, AliExpress, இப்படி நிறைய நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்யக்கூடிய நிறைய அந்த மென்பொருட்களை வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப அதுல வந்து செயல் சார்ந்த தேவை, செயல் சாரா தேவைகள்னு நிறைய விடயங்கள் வந்து காணப்படுகின்றது. அவங்க தரப்பற்ற கூற்றுக்கள்ல வந்து இதுல எது வந்து செயல் சாராத தேவைகள்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த முறைமையிலிருந்து பயனர்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய தேவைகள் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. முதலாவது கூற்று என்னன்னு சொன்னா, பயனர்கள் அங்காடி தள்ளு வண்டியில், அதாவது ஷாப்பிங் கார்ட், இந்த உருப்படிகளை சேர்க்கத்தக்கதாக இருத்தல். நிறைய மாணவர்களுக்கு தெரியும் அந்த ஷாப்பிங் கார்ட்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தும் நாம அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உதாரணத்துக்கு வந்து நான் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு Amazon.com, சரியா, Amazon.com சொல்லி நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்திருக்கேன், சரியா. இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அப்படியே தெரிந்து கொள்ளுங்க. இந்த கோர்னர்ல பாருங்க, சரியா, இந்த இருக்கு பாருங்க. இந்த கோர்னர்ல என்ன இருக்குதானே, நீங்க உங்களுக்கு ட்ரா பண்றது உங்களுக்கு விளங்குதான்னு தெரியா, என்ன இருக்கு பாருங்க, இந்த கோர்னர்ல இருக்குதானே, இதைத்தான் நாம என்ன சொல்றோம், ஷாப்பிங் கார்டு. அது பக்கத்துலயே போட்டுருப்பாருங்க, கார்டு அப்படின்னு போட்டிருக்கு, சரியா, ஷாப்பிங் கார்டு. இப்ப நீங்க தெரியும், அதாவது நிறைய பொருட்களை வந்து நம்ம ஆர்டர் பண்ணும்போது அந்த ஷாப்பிங் கார்டுக்கு உள்ள போய் அதை என்ன செய்யப்படும்னா சேர்க்கப்படும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நான் வந்து இங்க நிறைய பொருட்களை ஆர்டர் பண்றதுக்கு இது மாதிரி பாருங்க, இங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ் எக்ஸசரிஸ் இருக்கு. இதுல வந்து நாம வந்து பொருட்களை ஆர்டர் பண்ணோம். இப்ப உதாரணத்துக்கு வந்து சரியா, நான் இந்த பொருளை வந்து செலக்ட் பண்ண பாருங்க, அட் டு கார்டு இருக்கு, இதை வந்து அட் பண்றேன், சரியா, இந்த ஹெட்ஸ்ல எட் பண்றேன். சரி, ஐட்டம் வந்து எட் ஆயிருக்கு. திரும்பி வந்து நான் இன்னொரு ஐட்டத்தையும் எட் பண்றேன், இந்த ஐட்டத்தையும் எட் பண்றேன், சரியா. ரெண்டு இன்னொரு ஐட்டத்தையும் சும்மா எட் பண்றேன்னா, மேலதிகமாக ஒரு ஐட்டத்தை எட் பண்றேன், இதையும் எட் பண்றேன். பாருங்க, ஒரு 3 ஐட்டம்ஸ் வந்து நான் என்ன செஞ்சீங்கன்னா எட் பண்ணிருக்கேன், சரியா. இதை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, உங்களுடைய அந்த ஷாப்பிங் கார்டு இங்க பாருங்க, இந்த ஷாப்பிங் கார்டு இருக்குதான், இந்த கார்டு உங்களுக்கு விளங்குதான்னு தெரியாது, ரைட்.
நான் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்க்ரீனை ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்க்கலாம். இந்த ஷாப்பிங் கார்ட் இருக்கு பாருங்க. நான் 3 ஐட்டத்தை நான் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல உங்களுக்கு 3 சொல்லி காட்டுறேன். இப்ப நாம என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப அந்த ஷாப்பிங் கார்டுக்கு மேல நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா கிளிக் பண்ணலாம்னே. இந்த ஷாப்பிங் கார்டுக்கு மேல வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னு சொன்னா அதுக்குள்ள வந்து பாருங்க அந்த ஆர்டர் பண்ண அந்த கிளிக் பண்ண இதெல்லாம் காட்டுது. என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நம்ம கிளிக் பண்ணிருக்கோம்னு சொல்லி காட்டுது. அதே மாதிரி கடைசியா என்னுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவுன்னு காட்டுது இந்த இடத்துல. சரி, டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளவு சொல்லி இந்த இடத்துல காட்டப்படுது. சரியா? அப்ப இதைத்தான் நாம என்ன சொல்லணும்னு கேட்டா அந்த ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு சொல்றது இதுதான். இது வந்து அந்த முறைமையில செய்யக்கூடிய வேலைன்னு. இந்த முறைமையில வந்து இது ஒரு முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய நிறைய ஆன்லைன் மென்பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த இ-காமர்ஸ்ல நீங்க நிறைய மென்பொருட்கள் பார்த்தீங்க. தராஸ்ல பார்த்தாலும் சரி, அலி எக்ஸ்பிரஸ்ல பார்த்தாலும் சரி, இது வந்து ஒரு கட்டாயமான ஒரு தேவையாக இருக்கின்றதுன்னு. அப்ப நாம முதலாவது வந்து எடுத்தோம்னு சொன்னா நம்ம கூற்றுல வந்து முதலாவது கூற்று நாம எடுத்தோம்னு சொன்னா முதலாவது கூற்று வந்து நமக்கு அது ஒரு செயல் சார்ந்த தேவையாக இருக்கும். ஷாப்பிங் கார்ட்ங்கிறது வந்து அந்த முறைமையினால செய்யக்கூடிய ஒரு வேலை. அது வந்து நமக்கு ஒரு செயல் சார்ந்த தேவைக்குள்ள வரும். ரெண்டாவது பாருங்கன்னு சொன்னா பயனர்கள் கொடுப்பனவுகளை நிகழ்நிலையாக செய்யத்தக்கதாக இருக்கு. அப்ப ஆன்லைன் ஷாப்பிங்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமே வந்து என்ன அப்படின்னு சொன்னா நாம நிகழ்நிலையா ஆன்லைன்லயே வந்து பேமெண்ட் செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறது. சில நம்ம நாடுகள் எடுத்து சில இடங்கள் எடுக்கும் போது வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரியும் செய்யறாங்க. நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஆன்லைன்லயே பே பண்றோம். ஆன்லைன்ல நம்ம ஏதாச்சும் ஒரு பொருட்களை வாங்கும்போது ஆன்லைன்லயே வந்து நம்ம பே பண்ணக்கூடிய வசதிகள் வந்து இருக்கும். இப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இதுலயே வந்து நம்ம என்ன செய்யலாம், ஆன்லைன்லயே வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணக்கூடிய வசதிகள் வந்து நமக்கு காணப்படும். சரியா? அதனால வந்து நான் அதை இப்போதைக்கு நான் அதை பே பண்ணல. சரியா? ஓகே, இப்ப அடுத்த ஒரு அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நான் போகல. சரியா? நம்ம இடத்துல ப்ரோசீட் டு செக் அவுட் நம்ம இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னா நம்ம இதுக்குள்ள அதுக்கு என்ன செய்யணும்னா சைனிங் பண்ணணும். சைனிங் பண்ணினா தான் நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கண்டினியூ பண்ணி போகலாம். ரைட்? ஏன்னா இதுக்கு வந்து நான் சைனிங் பண்ணல. ரைட்? ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஒரு கன்செப்டுக்கு போகலாம்னு சொன்னா உருப்படியின் வகையினை அடிப்படையாக கொண்டு உருப்படிகளை பார்வையிடத்தக்கதாக இருந்தன. ஏன்னு சொன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான கன்செப்ட்னு. ஏன்னு சொன்னா நாம ஒரு பொருளை வாங்க போறோம்னு சொன்னா அதை வந்து அதனுடைய வகைக்குள்ள போய் தான் பார்க்கணுங்க. அதாவது கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம்னு. உதாரணத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ரைட், ஸோ நான் இதை கொஞ்சம் டிலீட் பண்ணிடுறேன். இந்த ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ள இருக்கிறத வந்து இங்க பாருங்க அந்த டிலீட் அப்படின்றது நம்ம அதை வந்து டிலீட் பண்ணிடுறோம். ஒவ்வொன்றா வந்து நான் டிலீட் பண்ணி விடுறேன். சரியா? இப்போ நான் டிலீட் பண்ணும்போது நீங்க அந்த ஷாப்பிங் கார்ட்டுக்குரிய அந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து இப்போ எம்டியா மாறிடும். எதுவுமே இல்லாத அளவுக்கு அதுக்குள்ள வந்து இப்போ எம்டி காட்டும். சரியா? ஓகே, கொஞ்சம் பண்ணலாம். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்த கிளிக் பண்ண பாருங்க. இப்போ கேட்டகரி வைஸா பார்க்கணும்னு சொன்னா இந்த இடத்த நான் கிளிக் பண்றேன்னு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க நமக்கு அந்த ஷாப் பண்றதுக்கு வந்து இப்ப நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ல காட்டிருக்காங்க பாருங்க. எலக்ட்ரானிக் அப்படின்னு இருக்கு, கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் கம்ப்யூட்டர்ஸ் கிளிக் பண்ணேன்னு சொன்னா இப்போ இதுல வந்து நிறைய ஐட்டம்ஸ் வருது. இப்போ எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர்ஸ்னுடைய காம்போனன்ட்ஸ் ஏதாச்சும் தேவைன்னு சொன்னா நான் இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு நிறைய அந்த காம்போனன்ட்ஸ் நமக்கு ரிசல்ட்டா கிடைக்குது. இங்க பாருங்க நிறைய ரிசல்ட்டா கிடைக்குது. இதெல்லாம் வந்து என்ன அந்த முறைமையினுடைய வேலை. அந்த கேட்டகரி வைஸா வந்து நம்ம பாக்குறது. இங்க வந்து உங்களுக்கு என்ன பிராண்ட்ஸ் வேணும்னு போட்டுருக்காங்க. இது பாருங்க நிறைய கேட்டகரி வந்து என்னென்ன பிராண்ட்ஸ் உங்களுக்கு வேணும். அவங்க வந்து டாப் பிராண்ட்ஸ் வந்து நமக்கு இங்க காட்டிருக்காங்க. இனி வேற என்னென்ன பிராண்ட்ஸ்ல வேணும்னு சொல்லி இருக்கிறதுன்னு. அப்ப நமக்கு இப்படி வந்து கேட்டகரி வைஸா வந்து பாக்குறது அந்த சிஸ்டத்தினுடைய வேலை. இது வந்து கட்டாயமாக எல்லா மின் வர்த்தக வலைத்தளங்கள்லயும் வந்து காணப்படும். சரியா? அடுத்து பாருங்க, நாலாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு உருப்படியும் ஒரு சிறிய படத்துடன் ஒரு பிக்சரோட இருக்கணும். அதனுடைய விவரத்துடன் காட்சிப்படுத்தல் வேண்டும். இதை நீங்க பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து நமக்கு ஒரு பிக்சர் தந்திருக்காங்க. பாருங்க ஒரு பிக்சர் தந்திருக்காங்க. இப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க.
அந்த பிக்சருக்கு கீழே பாத்தீங்கன்னா சிறிய விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஓபன் பண்ணும்போது இன்னும் அது தொடர்பான நிறைய விளக்கம் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க, சீக்ரெட் போர்ட்டபிள் 2 DB எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுல USB 3.0 போதும், பிசிக்கு மெக்குக்கு இப்படி நிறைய விஷயத்துக்கு சப்போர்ட் ஆகும் சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப பரவாயில்ல, நிறைய அந்த சிறிய சிறிய விளக்கத்தோட இருக்கு. இங்க பாருங்க 4K HDMI KVM switch 2 இருக்கு பாருங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த பிக்சர் இருக்கு. அந்த பிக்சரோட சேர்த்த மாதிரி நமக்கு சிறிய விளக்கங்களும் வந்து செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. இவ்வாறு வந்து நமக்கு இருக்கு. அப்ப இது வந்து நமக்கு அந்த முறைமையில வந்து கட்டாயமாக இதெல்லாம் வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த முறைமையினால் செய்யக்கூடிய அந்த மீன் வர்த்தகம், அதாவது இந்த Amazon.com சொல்லக்கூடிய இந்த முறைமையினால் செய்யக்கூடிய ஒரு செயல் சார்ந்த தேவை. இதெல்லாம் வந்து அந்த முறைமையால செய்யக்கூடிய வேலைகள், இதெல்லாம் கட்டாயமாக அந்த முறைமையில வந்து இருக்கும். ரைட். அப்ப இதுல இருந்து நீங்க அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு 4வது வந்து சரி என்ன, கட்டாயமாக ஒவ்வொரு உருப்படிக்கும் ஒரு சிறிய படம் இருக்கணும். அந்த படத்தோட சேர்த்த மாதிரி நமக்கு விளக்கம் இருக்கணும். அப்ப இதை வந்து நாம இந்த 12வது அலகு என்ன, இ-காமர்ஸ் என்று சொல்லக்கூடிய அலகுல வந்து நீங்க இது தொடர்பான நிறைய விளக்கங்களை வந்து படிச்சிருப்பீங்க. இப்ப 5வது பாருங்கன்னு சொன்னா அந்த மின் வர்த்தக தளம். இது வந்து பிரசித்தி பெற்ற வலை மேலோடிகளால அணுகப்படக்கூடியதாக இருந்தது. இது வந்து அந்த முறைமையினுடைய வேலையா, இது விளங்க சொல்ல அந்த முறைமையினோடாக செய்யக்கூடிய வேலையை நம்ம ஆன்லைன்ல பணம் கொடுக்கறது, ஷாப்பிங் கார்டுன்னு சொல்றது, அதுல கேட்டகரி பாக்குறது, அந்த சிறிய பிக்சஸோட இருக்கிறது, விளங்க சொல்ல இதெல்லாம் அந்த முறைமையினோட செய்யக்கூடிய வேலை. இப்ப இது என்ன சொல்றாங்க 5வது, இந்த மின் வார்த்தை. இப்ப உதாரணத்துக்கு Amazon.com என்கிறது இந்த பிரசித்தி பெற்ற வலை மேலோடிகளினூடாக அணுகக்கூடியதாக இருத்தல் அப்படின்னு சொல்றது. அது அந்த பயனர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு. காரணம் என்னவாக இருக்கணும்னு சொன்னா ஒரு சேஃப்டியா இருக்கலாம், ஒரு செக்யூரிட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு பிரசித்தி பெற்ற வலைத்தளங்கள்